If you are doing MBA HR and this video for you, இந்த வீடியோவில் 5 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெச்ஆர் டிவிஷன்ஸ், என்னென்ன ஹெச்ஆர் டிவிஷன்ஸ் இருக்குது. செகண்ட், ஒரு ஹெச்ஆர் டிவிஷன்லேயும் என்னென்ன கெரியர் பாத் இருக்குது. தேர்ட், என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஃபோர்த், சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் என்னென்ன சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஃபிஃப்த், ஃபைனல் கம்பேரிசன், எந்த ஹெச்ஆர் பாத் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் when it comes to salary and growth rate. ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் டிவிஷன்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்சஸ். என்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, கோர் ஹெச்ஆர் ஆர் ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ், ரெக்ரூட்மெண்ட் ஆர் டேலண்ட் அக்யூசிஷன், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர், compensation and benefits, HR analytics or people analytics, HR technology, HRIS, SAP HR, employee engagement and culture, industrial relations or HR legal, and organizational development. And career path for each HR division. ஸோ ஒரு ஹெச்ஆர் டிவிஷனுக்கும் வந்து ஒரு கெரியர் பாத் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கோர் ஹெச்ஆர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் உங்களோட டெசிக்னேஷன் வந்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். மிட் லெவலில் வந்து ஹெச்ஆர் ஜெனரலிஸ்டாக இருக்கும். சீனியர் லெவலில் வந்து ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிவிஷனுக்கும் வந்து ஒரு என்ட்ரி லெவல், மிட் அண்ட் சீனியருக்கு தகுந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் வந்து இருக்கு. இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் டிவிஷன் பொறுத்து உங்களோட டெசிக்னேஷன் வந்து மாறும். தேர்ட், கீ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் டிவிஷன். எந்தெந்த டிவிஷனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோர் ஹெச்ஆர். இதுக்கு டாக்குமெண்டேஷன், ஹெச்ஆர்எம்எஸ் டூல்ஸ், ஆன்போர்டிங், எக்ஸிட் ப்ராசஸ், இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்எம்எஸ்னா என்ன, ஹெச்ஆர்ஐஎஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஹெச்ஆர்ஐஎஸ்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். மெயினாக நீங்கள் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஸ் டீம்ல இருந்து திடீர்னு கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் பேரோல் ரிப்போர்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர்ஐஎஸ் டூலில் போயிட்டு ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், பேரோல் ப்ராசஸிங், அட்டெண்டன்ஸ் அண்ட் டைம் ட்ராக்கிங், பெனிஃபிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி சில விஷயத்தை தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் ஹெச்ஆர்எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நீங்கள் ஹெச்ஆர்ஐஎஸ்ல என்ன ஃபீச்சர் பார்த்தீங்களோ அது மட்டும் இல்லாமல் டேலண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டேலண்ட் அக்யூசிஷன் அண்ட் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், இந்த ஃபீச்சரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்யூமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ரெஸ்யூமே வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் அதில் வந்து பண்ணலாம். ஆன்போர்டிங் ஒர்க் ஃப்ளோஸ், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெச்ஆர் நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஹெச்ஆர்எம்எஸ்னா என்ன, ஹெச்ஆர்ஐஎஸ்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் டிவிஷன் டேலண்ட் அக்யூசிஷன். என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்னா, சோர்சிங், ஏடிஎஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், நெகோஷியேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸ். Next, learning and development, training design, delivery, evaluation. Next, HRBP, strategic thinking, business acumen, conflict resolution. Next, compensation and benefits, payroll, Excel, salary benchmarking, இந்த மாதிரி compliance relatedum இதில் இருக்கும். Analytics, Excel, SQL, Power BI, Tableau, storytelling with data. Next, SAP HR, SAP Success Factors, Workday, Employee Central Knowledge. Next, engagement and culture, communication, surveys, event planning, people empathy. Next, industrial relations or legal, labor laws, Factories Act, compliance handling. Finally, organizational development, change management, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு டிவிஷனுக்கு ஒரு ஹெச்ஆர் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு ஹெச்ஆர் இருந்தாங்க அப்படின்னா 2 or 3 டிவிஷன்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஃபோர்த், பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பை ஹெச்ஆர் டிவிஷன். சில டிவிஷனுக்கு மட்டும் சர்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேக்கு வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும். கோர் ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர்பிபி, இந்த 2 டிவிஷனுக்குமே HRM CPன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னா, சொசைட்டி ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். இதில் HRM அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாமை நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு 2 years வேலிடிட்டி இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் நீங்க வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்க அட்டாச் பண்ணலாம். நீங்க ரெஸ்யூமே கொடுக்குறப்போ இதை நீங்க வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. HR அனலிட்டிக்ஸ்,
இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல் கோர்சஸ், கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறையா கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் எக்ஸல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லேருந்தே கற்றுக்கலாம். பவர் பிஐ, எஸ்கியூஎல் கோர்சஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஏன்னா நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் ஃபார்ம் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் இருந்துச்சுனாவே இதில் நீங்கள் வந்து சூப்பராக ஷைன் பண்ணலாம். ஃபோர்த் வந்து SAP HR. SAP HR பார்த்தீங்கன்னா SAP HCM, SAP சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்னு ரீசெண்ட்லி இந்த ஒரு கோர்ஸ் வந்து பயங்கரமாக பாப்புலராக இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு SAP HCM ஆர் SAP சக்ஸஸ் ஃபேக்டர்ஸோட ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேஷன் வந்து அந்தளவுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குற பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு SAP லேர்னிங் ஹப் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த எக்ஸாமை நீங்கள் எடுத்து அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹைலி டிமாண்டட் கூட. SAP HRக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 40,000 to 50,000 ஆகும். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் அதோட ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டு நீங்கள் SAP லேர்னிங் ஹப்பில் போயிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கலாம். அதை நான் எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். Now let's dive into the most important part of this video. Fifth, final comparison. இந்த HR path வந்து most valuable. First வந்து SAP HR தான். ஏன்னா மீடியம் டு லார்ஜ் என்டர்பிரைசஸ் எல்லாருமே வந்து SAP தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து சூப்பராக ஷைன் பண்ணலாம். செகண்ட் வந்து HRBP. நான் முன்னாடி சொன்ன மாதிரி HRM சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு ரொம்பவே வேல்யூ அதிகமாக இருக்குது. தேர்ட் வந்து HR அனலிட்டிக்ஸ். இப்போ கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து ரீசெண்ட்லி ரொம்பவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல், கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் MBA செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கான டிவிஷன் அண்ட் அதோட ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் இப்போவே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து SAPல போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா SAPோட ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்கள் ரெஸ்யூமே வந்து ஸ்க்ரீன் ஆகிறதுக்கும் ப்ளஸ் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது வித் ஹை பேக்கேஜஸில். அதனால் இப்போவே வந்து அதுக்கான பார்த்தை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க வித் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸோட. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். HRல நல்லாவே ஸ்கோப் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்லேயே நீங்கள் சேலரி வந்து சூப்பராகவே கொண்டு போகலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.